ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயில் வேறு, மே மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக பேச வரல. ஆமாம் தான், என் வாழ்க்கையில் ரொம்ப தவிர்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சா, அதனால் பேசுறதுக்கு வீடியோ போடுறதுக்கெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் சோர்வாக இருந்துட்டேன். நான் ரொம்ப நேசித்த ஒரு நாய் குழந்தை இறந்து போயிட்டா, வெயில் தாங்காமல். அதுக்கப்புறம் இந்த ஷெல்டர், அதுக்கப்புறம் இந்த டாக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றின என்னோட கனவு ரொம்ப பெரிய விஷயமும், நாயெலாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, நாய் வளர்க்குறவங்களாம் பொதுமக்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்களே அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் வந்ததுனால அப்படியே யோசிச்சுட்டு சோர்ந்து போயிட மாட்டேன். இது எப்படா சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே போயிட்டதுனால அப்படியே கொஞ்சம் சோர்வாயிட்டேன். ஏப்ரல் 25 லட்சு இறந்து போயிட்டான். ஏப்ரல் 26 நாய் கடிச்சு ஒரு ஆடு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி செம ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பாண்டு வேறு எழுதி கொடுத்தேன், 15,000 ரூபாய் கட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கே தெரியும் அந்த பாண்டு செல்லாது அப்படி சொல்லி. இருந்தாலும் அவங்க போய் சொல்கிறாங்க என்னென்னா நாய் தான் ஓடி போய் கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்பாட்டில் இல்லை, அவங்க உண்மை தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் கண் முன்னாடி ஒரு ஜீவன் இறந்து போய் காமிக்கிறாங்க. அதனால் நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. எப்படி அந்த பணத்தை கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட பைசா இல்லை, அதுதான் இப்போ விஷயம். அப்போ சமாளிக்கிறதுக்காக அந்த சமயத்தில் சரி ஓகே பாண்ட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேனே தவிர என்னால் மாதம் சமாளிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதம் நாய்களுக்கான சாப்பாடுலேருந்து நான் சாப்பிட்டது, என்னோட பெட்ரோல் செலவு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னா 11,000 சில்லற வந்திருக்கு. 11,742 ரூபாய் வந்திருக்கு. பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய தொல்லை. குரங்கு வருதுன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. இதனால நாய்கள் பயப்படுது, பறவைகள் பயப்படுது. ராம் உள்ள தடன்னு உள்ள ஓடி வந்துட்டான், அவன் அடுப்பு சந்தில் போய் பூந்துப்பான். அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம மனுஷங்க இருந்தாலும் ஏதோ தொல்லை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக பிற உயிரினங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருக்கும். நாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மற்ற உயிரினங்களை நம்ம தொந்தரவு பண்ணுறோம். அதே மாதிரி தான் சக மனுஷங்களையும் நம்ம தொந்தரவு பண்ணுறோம். உணர்வால், வார்த்தையால், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நமக்குள்ளே மோதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தப்போ திவ்யா சொன்னா, நான் ஏன் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் பாட்டியை பார்த்துக்கடினா என் பாட்டியை பார்த்துப்பேன், ஆனால் நான் ஏன் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணான். ஆமாம் இல்லை, அவன் ஏன் என்னை பார்த்துக்கணும்? உண்மை தானே? அவளோ இல்லை பூமியோ ஏன் அவங்க என்னை பார்த்துக்கணும்? என்ன நானே பார்த்துக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்ன பாருங்க, திரும்ப பட்டாசு வெடிக்கிறாங்க. என்ன என்னால் பார்த்துக்க முடியும்? இப்போ என்ன, நாய்களை பார்த்துக்கிறதுக்கு தான் ஒருத்தங்களோட உதவி தேவைப்படுது. சரியா? நாய்களுக்கு தண்ணி வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், அந்த மாதிரி. வடச்சலம் ராம் ஓடுறான். அது தயவு செஞ்சு பட்டாசுலாம் வெடிக்காதீங்க. குரங்கு தொந்தரவு தான். நம்ம மொட்டை மாடியிலலாம் ஆய் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் அதுக்கும் ஓடி ஏதாச்சும் இது பண்ணி வைக்கிறது தான். நாய் கூட தொந்தரவு தான், தொறுத்துது தான். இருந்தாலும் அது அவங்களாம் நம்ம கூட வாழ்கிறதுக்கு தானே பிறந்திருக்காங்க. நாம் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம். எப்போல்லாம் 40 வருஷத்துலேயே எல்லாரும் இறந்துடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் நம்ம ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணி வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கக்கூடாது? அந்த நாய்க்கு கொஞ்சம் தண்ணி வைக்கிறதுனால, நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுனால நம்ம என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? இல்லை அது குலைக்கிறதுனால தான் நம்ம மனநிலையை நாம் சமநிலையில் வச்சுக்கிட்டா நாய் குறைக்கிறதோ இல்லை பூனை கத்துறதோ இல்லை ஏதோ ஒரு சப்தமும் நம்மளை எதுவும் செய்யாது. நம்ம சப்தத்துக்கு மத்தியில் தானே இருக்கும். சப்தம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஒரு கம்ப்யூட்டர் கூட சப்தம் இல்லாமல் இயங்காது. அது ஒரு புஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். ஃபேன் சப்தம் இல்லாமல் ஓடாது, அது ஒரு சவுண்ட் கொடுக்கும்.
காற்று வந்து சப்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட வருமா? வராதில்லை. நம்ம சப்தத்துக்கு மத்தியில், அந்த ஓசைக்கு மத்தியில் தானே இருக்கும். அந்த ஓசைக்கு மத்தியில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த சப்தத்தினாலெல்லாம் அலர்ஜி ஆகுறோம்? நாய் குலைக்குது, பூனை கத்துது, இதனால் எனக்கு தூக்கம் வரல அப்படி. சரி, ஓகே, இதை பற்றி தான் பேசுறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி எப்படி வந்து ஆனால் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி அந்த கதையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போதைக்கு என்னால் பாண்டு கொடுத்து தான் சமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா அப்போதைக்கு அதுதான் வழி. சரி, நான் கொடுக்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் பக்கத்தில் போய் பார்க்கல, என்னால் நடக்க முடியாதுல்ல, பக்கத்தில் போய் ஆடு நாய் கடிச்சு செத்துச்சா இல்லை வேறு எதனாலேயாச்சும் செத்துச்சா அப்படின்ட்டு என்னால் சர்ச் பண்ணலாம் முடியாது. மோஸ்ட்லி நான் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக நாய்கள்லாம் வழியில் அடிபட்டு செத்து போயிடுதே. நான் பார்த்தப்ப நிறைய நாய்கள் ஒரு வாரத்துலேயே ஒரு கிட்டத்தட்ட நேற்று பார்த்துருப்பேன், நல்லா வந்து துள்ளி விளையாடிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தா தோலாக கிடக்கும். அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தத்தினால் மாத்திரம்தான் வந்து நான் வந்து நாய்களை கையில் எடுத்தேன். இதனால் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. நம்ம இருக்கிற நிலமையில நீ நாயை வேற எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷெல்டர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிய அப்படி சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே கூட பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர் வட்டத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, நாய்களால் தான் அவர் க்ளோஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன காரணத்தினாலும் தெரியல எங்களுக்குள்ளே வந்து விரிசல் வந்துச்சு. விரிசல்ங்கிறத விட டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதான் கொஞ்சம் அந்த பெடிகிரி அதெல்லாம் வந்து கிடைச்சிட்டு இருந்தப்ப என்னால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சு. இங்கே பாருங்கள், இவன் வந்து பட்டாசுக்கு பயந்துக்கிட்டு வந்து இங்கே ஒளியிறோம். பட்டாசு வெடிக்கிறதுனால என் பக்கத்தில் வந்து ஒளியிறோம். சரியா? பயப்படுறாங்க. ஏங்க நமக்கு பயமா இல்லை? ஒரு சவுண்டு பார்த்தா அன்னைக்கு ஒரு லாரி போச்சு, அது டயர் ஒன்று வெடிச்சிருச்சு. நமக்கு பக்கியன்னு ஆகலை. நம்ம கூட சேர்ந்து வாழற உயிரினங்கள் தானே, இவங்களாம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? அது எப்படிங்க? நம்ம ஜாலியாக வந்து நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது சக உயிரினமும் வாழணும்னு நம்ம நினைக்கணும்ல. ஆமாம், திவ்யா கூட சொன்னாங்க என்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அவையே என்னை பார்த்துக்கணும், என்ன நானே பார்த்துப்பேன். சரியா? அப்புறமா அதுதான் இந்த கதைகள்லாம் வந்து சொல்லணும்னு இருந்துச்சு. லட்சி இறந்து போனது எனக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. ஒரு எப்படி சொல்ல, ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தெரியுமா? அது வந்து என்னோட லட்சு இறப்பு தான் வச்சுக்கோங்களேன். அந்த லட்சுவோட இறப்பு, அவள் கூட இருந்த வரைக்கும் நான் வந்து அவள் இல்லாமல் போனப்போ தான் என்று நட்பு, காதல், பாசம் எல்லாத்தையும் வந்து ஒரு சி இதெல்லாம் தூரம் தள்ளி வைங்கப்பா. ஒரு நாய் குழந்தை இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படுது அப்படிங்கிற அந்த உணர்வை அவ தான் கொடுத்தா. ஸோ உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. காலையில் நல்லா விளையாடிட்டு இருக்க ஒரு குழந்தை சாயந்தரம் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை எதிர்பாராத மரணம். ஒரு வியாதிப்பட்டு, ஒரு நோய்வாய்ப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அப்படிலாம் இறந்துருந்தா எனக்கு மனசாரிடும். காலையில் விளையாடினா, சாப்பிட்டா, விட்டுட்டு வந்தேன், சாயந்தரம் பார்த்தா செத்து கிடக்கிற அதே இடத்துல அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதான் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை, யாருடைய அன்பும் நிரந்தரம் இல்லை, யாருடைய அருகாமையும் நிரந்தரம் இல்லை. அப்படிதான். அதுதான் லட்சுவோட மரணம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுதான் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அதனால கூடுமானவரை எல்லா மனிதர்களோடும் சமாதானமாக இருங்கள். அதுதான். மனுஷங்களோட மட்டும் இல்லை, விலங்குகளோடும், பறவைகளோடும், நம்மை சார்ந்த உயிரினங்களோடும் சமாதானமாக இருங்கள். அதுக்கப்புறம் இந்த பசுவெல்லாம் ரொம்ப சுரண்டாதீங்க. திரும்பவும் பட்டாசு வெடிக்கிறாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தோல் நான் அருணாச்சலா காப்பகம் போனப்போ ரொம்ப ஒல்லியாக ஒரு வயசான பசு, அதுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு அது குழந்தை பெக்க முடியாமல் கொரடு போட்டுலாம் இழுத்து அது கண்ணுக்குட்டி பெருசாயிருச்சுன்னு அந்த மாதிரிலாம் வந்து பசுக்களை வந்து வதை பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பாவம்.
நம்மள அந்த மாதிரி பண்ண நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பசுவும் ஒரு பெண் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு டாபிக். டாட்டா. திரும்ப மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பேசுறதுக்கு வருவேன், அதுக்கு முன்னாடி வரமாட்டேன். பாய்.